பொதுவாக இந்த இரசிய குறியீடுகள் 4 வகையாக பிரிக்கலாம். சின்ன சின்ன உதாரணம் தந்திருக்கேன் உங்களுக்கு. பேசிக்ல இருந்தா அட்வான்ஸ் நோக்கி இலகுவான வினாக்கள் இருந்தால் கடினமான வினாக்கள் வரை நோக்கி பார்த்து கொண்டு வரோம். 1,1 ஆகவே 1,1 ஒன்றுக்கு இரசிய குறியீடு என்ன 0. அப்ப 0 0 இ என்ற எழுத்து இங்க வந்து சி என்ற எழுத்தாக மாறுகிறது. இ என்ற எழுத்து எஃப் என்ற எழுத்தாக மாறுகிறது. விலங்குகள் அடிப்பரவாயில்ல தனித்தனியாக பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடியாவை எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது 12 பார்த்து போனா 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9வது தலைப்பின் கீழே இரகசிய குறியீடுகள். ஏற்கனவே 8 டாஸ்க் பார்த்திருக்கோம். இது 9வது டாஸ்க், இரகசிய குறியீடுகள். இந்த பொதுவாக இந்த இரகசிய குறியீடுகளை நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். இந்த 4 வகை மட்டும்தான் கேட்டீங்கன்னா அதுல நிறைய வகை இருக்கு. இதை பேசிக்காக படிக்கிறதுக்கு இலகுவாகக்கூடிய வகையில 4 வகையாக பிரித்து வச்சிருக்கேன். இன்னும் சில வகை இருக்கு, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு 4 வகையிலையும் சின்ன சின்ன உதாரணம் தந்திருக்கேன் உங்களுக்கு. முதலாவதாக விளங்குறதுக்கு சின்ன சின்ன உதாரணம். அந்த 4 வகைகளையும் விரிவாக படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இடையில எதுவும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோ போடலாம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமாக. முதலாவது 2ஐ அடியாக கொண்ட எண்கள், அடுத்தது 3ஐ அடியாக கொண்ட எண்கள். இந்த ஐக்கு வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பேசிக்ல இருந்து படிக்கிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேசிக்ல இருந்தால் அட்வான்ஸ் நோக்கி இலகுவான வினாக்கள் இருந்தால் கடினமான வினாக்கள் வரை நோக்கி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியனா பயப்படவே தேவையில்லை. ஆரம்பத்தில் இருந்தால் நம்ம படிப்பிக்கிறோம். அடுத்தது இலகுவான வினாக்கள் செஞ்சாதான் கடினமான வினாக்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். 2ஐ அடியாக கொண்ட எண்கள் மற்றும் 3ஐ அடியாக கொண்ட எண்கள் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எங்க ஓஎல்ல 10ஆம் ஆண்டு ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. 2ஐ அடியாக கொண்ட எண்கள், 3ஐ அடியாக கொண்ட எண்கள். உதாரணத்துக்கு இந்த 2ஐ அடியாக கொண்ட எண்கள் எடுத்துக்கொண்டோம்னா இது ஸ்டார் என்ற இரகசிய குறியீடும் 1 என்பது 0 என்ற இரகசிய குறியீடையும் தந்திருக்காங்க. அடுத்தது 2 என்ற எண்ணை வந்து 0 ஸ்டார் என்றும் 3 எண்ணை வந்து ஸ்டார் 2 ஸ்டார் என்றும் தந்துருக்காங்க. இதுல என்ன விளக்கம்னா சாதாரணமாக நம்ம எழுதுற 1 2 3 4 என்ற எண்கள் எத்தனை அடியாக கொண்ட எண்கள் 10ஐ அடியாக கொண்ட எண்கள். ஆனா இங்க தந்து இருக்கிறது 2ஐ அடியாக கொண்ட எண்கள். அதை எப்படி அவதானிக்கலாம்னா நம்ம ஓஎல் படிச்சதை கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்கணும். 2ஐ அடியாக கொண்ட எண்கள் உதாரணத்துக்கு 4 என்று எடுத்தோம் என்றால் 2 அடியாக கொண்ட என்ன செய்யணும், 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா 2 4 0. திரும்பவும் 2ஆல வகுத்தா 1 2 2 0. அப்ப நம்ம 2இன் அடியாக எப்படி எழுதுற, இத 1 0 0 அடி 2. அப்ப 4 என்ற இலக்கத்தை 2இன் அடியாக எழுதினால் 1 0 0 என்று வரும். அதே தான் இங்க எழுதியிருக்காங்க. 2 என்ற எண்ணை வந்து 2இன் அடியாக எழுதினால் 1 2 2 0. ஆகவே 1 0. 1க்கு குறியீடு 0, 0க்கு குறியீடு ஸ்டார். இங்க சரியா வந்து 3ஐ அடியாக கொண்ட எண்கள். 3ஐ அடியாக கொண்ட எண்ணுக்கு வந்து 3 வந்து 2இன் அடியாக எழுதினால் 1 2 2 அங்கால 1 மிச்சம். அப்ப 1 1. ஆகவே 1 1. 1க்கு இரகசிய குறியீடு என்ன 0. அப்ப 0 0. ஆகவே 2இன் அடியாக இதை வந்து எழுதிக்காங்க என்று நம்ம முதலாவது கண்டுபிடிக்க தெரியணும். அது ஈஸி. இப்ப கேட்டிருக்காங்க 0 ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், அதாவது 0 ஸ்டார் 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 என்னுடைய பெருமானம் யாது என்று கேட்டிருக்காங்க. ஆகவே இதை நம்ம இரகசிய குறியீடு இலக்கத்துக்கு மாற்றினா ஸ்டார் என்றது என்ன 0 0 0 0 என்றது 1. ஆகவே அடி 2 1 0 0 0 அடி 2 வந்து 2னுடைய பெருமானம் என்று கேட்டாங்க. இதுக்கு நமக்கு என்ன வேணும், இதற்கு நம்ம அடி 2ஆக கொண்ட எண்ணை வந்து 10இன் அடியாக மாத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து 2 முறை ஓஎல்ல ஒரு முறை படிச்சிருப்பீங்க. இதுக்கும் ஈஸியான ஒரு முறை 2ஐயும் சொல்லித்தரேன். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை பின்பற்றி கொள்ளுங்க. ஓஎல்ல எப்படி படிச்சிருக்கோம், 2இன் மேல் 0ஆம் அடுக்கு, 2இன் மேல் 1, 2இன் மேல் 2, 2இன் மேல் 3. 2 பெருமானம் என்ன 2 4 அவை 2 8. 2 மேல் 2
பெருமானம் என்ன 2 4 இங்க 0 இருந்தா 0 தான் வரும். 2னுடைய முதலாம் அடுக்கு எத்தனை 2 இங்க 0 அடிக்கிறோடைய 0. அவ 2னுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன 1. 2னுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன எந்த ஒரு தானத்தினுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. அவ 2னுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. 1 வந்து இங்க கீழே 0 இருக்கிறதால 0 வரும். ஆகவே 8 தான் வந்து இதுக்கு விடையாக வரும். இது சரியா வந்து செக் பண்ணி பார்க்கறது எப்படி 8 2ஆல வகுத்தோம்னா 2 8 0 திரும்பவும் 2ஆல வகுத்தா 2 4 0 திரும்பவும் 2ஆல வகுத்தா 1 2 2 0. ஆகவே 1 0 0 0 அடி 2ஆக கொண்ட எண்ணினுடைய பெருமானம் எத்தனை 8. ஈஸியா விளங்கிடுங்க நினைக்கிறேன். இது பேசிக்கா சொல்லி வரேன். இதை ஒவ்வொரு தலையங்கமா விரிவா பார்ப்போம். இடகசிய மொழியில் எழுதப்பட்டவை. இடகசிய மொழியில் எழுதப்பட்டவை என்றால் ஒரு ஆங்கில எழுத்து வந்து இன்னொரு ஆங்கில எழுத்தாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது வி என்ற எழுத்து இங்க வந்து சி என்ற எழுத்தாக மாறியிருக்கு. இ என்ற எழுத்து எஃப் என்ற எழுத்தாக மாறியிருக்கு. அது எஃப் என்ற எழுத்து ஜி என்ற எழுத்தாகவும் ஐஜே வந்து ஜேகே ஆகவும் மாறியிருக்கு. இது எந்த அடிப்படையில மாறி இருக்குன்றதை அவதானிச்சு கீழே கேட்கப்பட்ட வினாவுக்கு விட எழுதணும். இதான் வந்து இரகசிய மொழியில் எழுதப்பட்டவை. இது வந்து ஒரு ஆங்கில சொல் இன்னொரு ஆங்கில சொல்லாக எழுதப்பட்டிருக்கும். இதுக்கு நிறைய வகை இருக்கு, தனித்தனியா பார்க்க போறோம். இது உதாரணத்துக்காக குயிக்கா சொல்லிட்டு போறேன். தேவையானதை குறிப்பிடுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தலையங்கமாக நம்ம விரிவாக பார்க்கலாம். இவிஎஃப்ஐஜே எப்படி சிஎஃப்ஜி ஜேகே மாறணும் பார்த்தா பிக்கு அடுத்ததான எழுத்து சி, இக்கு அடுத்ததான எஃப், எஃப்க்கு ஜே, ஜே அடுத்த ஐக்கு ஜே, ஜேக்கு வந்து கே. அப்ப அடுத்தடுத்த எழுத்தாக எழுதியிருக்காங்க. அப்ப கே வந்து என்ன எழுத்தாகும் கே எல் ஆக மாறும். கே எல், எல் வந்து என்ன ஆகும் எல் ஓ, ஓ வந்து பி, கியூ வந்து ஆர், ஆர் வந்து எஸ், டி வந்து யூ, யூ வந்து டபிள்யூ ஆக மாறும். அடுத்தடுத்த எழுத்துக்களாக மாறும். இதான் வந்து இந்த எழுத்தினுடைய இரகசிய சொல் வந்து LOPRSUW. இங்க வந்து என்னது அடுத்தடுத்ததாக மாறிடுது. இரண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சு இதனுடைய இரகசிய சொல்ல வந்து கண்டுபிடிக்கிறார் இந்த டைப். அடுத்தது மூன்றாவது வகை வந்து எண்கள் பிளஸ் குறியீடுகள். எண்கள் பிளஸ் குறியீடுகள் என்றால் குறிப்பிட்ட ஒரு எண்ணை தந்து விட்டு அது வந்து குறிப்பிட்ட ஒரு குறியீடு, அதாவது ஆங்கில சொல் அல்லது குறியீடுகளாக தரலாம். ஹேஷ், ஸ்டார் அப்படின்னு இதே மாதிரி தரலாம். குறிப்பிட்ட எண்ணையும் குறியீடுகளையும் அவதானிச்சு குறிப்பிட்ட எண்ணுக்கு எந்த எழுத்து வரும் என்று கண்டுபிடிக்கிறார் இந்த மூன்றாவது வகை. உதாரணத்துக்கு இந்த வினாவை பார்த்தோம்னா 1 7 3 2 1க்கு வந்து பிசி பிஏஇ, 7 2 5 4 8க்கு செட் OAEQவும் தந்துட்டு மூன்றினுடைய குறியீடு என்னன்னு கேட்கிறாங்க. இதை இலவாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 2 தரம் பாடுறது வந்து இந்த 1 2 தரம் வந்து இருக்கு. ஆகவே 1னுடைய பெருமானம் இங்க பாத்தீங்கன்னா பி 2 தரம் வந்து இருக்கு. அப்ப பி வந்து 1ஆக இருக்கு. அடுத்து இரண்டாவது அவதானிச்சீங்கன்னா இரண்டாவது இரகசிய குறியீடுலையும் முதலாவது இரகசிய குறியீடுலையும் எத்தனை சேமாக இருக்குது. பி ஏயும் இயும் இங்கேயும் ஏயும் இயும் இருக்குது. அதே போல இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அடுத்ததாக 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. வேற 5 இல்ல, 4 இல்ல, 8 இல்ல. ஆகவே வந்து ஏயும் இயும் தான் வந்து என்னவாக இருக்கும் 7 2 இருக்கும். அப்ப ஏயும் இயும் 7 2. அடுத்தது வந்து கண்டுபிடிச்சது என்னது பிக்கு வந்து 1. நம்மகிட்ட கேட்டது என்ன 3. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 7க்கும் 2க்கும் வந்து என்ன வரும் ஏயும் இயும் வரும். 1க்கு வந்து என்ன 1க்கு வந்து பிய கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே 1 சரி, 7க்கும் 2க்கும் கண்டுபிடிச்சிட்டோம் 1ம் சரி. ஆக 3 கேள்வி. அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்ன இங்க சி. அப்ப 3னுடைய குறியீடு என்ன சி. ஆகவே இது நான் உதாரணத்துக்கு 1 கேட்டிருக்கேன். இதே மாதிரி லைனுக்கு கொஞ்சம் இலக்கத்தை தந்து போட்டு அதனுடைய குறியீடை கேட்பாங்க. இது விளங்குறதுக்காக கேட்டிருக்கேன். இது விலங்குலாடி பரவாயில்ல, தனித்தனியாக பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடியாவை எடுத்து வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் பிளஸ் எண் பெருமானம்.
இப்படி என்றால் ஒரு எழுத்தை தந்து போட்டு அதனுடைய கூட்டுத்தொகை 12 என்று தந்திருக்காங்க. அடுத்தது இன்னொரு எழுத்து தந்து போட்டு அதனுடைய கூட்டுத்தொகை 10 என்று தருவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? Q பிளஸ் எஸ், எஸ் பிளஸ் டி, டி பிளஸ் டி இதனுடைய கூட்டுத்தொகை தான் 12. ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு பெருமானம் இருக்கு, அதை கூட்டித்தான் 12 வருது. அதே போல கியூ டி, கியூ பிளஸ் டி பிளஸ் டி தான் வந்து 10. ஆகவே இந்த 3 எழுத்தையும் கூட்டித்தான் இந்த 10 வந்திருக்கு. நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன? எஸ். நான் உதாரணத்துக்கு இலவாக போடுகிறேன். இதே மாதிரி நிறைய விரிவாக வரும், விரிவாக பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து இதை அப்படி இலவாக கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் இங்கேயும் வர பொதுவான எழுத்துக்களை கண்டுபிடிச்சாலே விடைக்கு வரலாம். இங்கேயும் கியூ டிடி இருக்கு, இங்கேயும் கியூ டி எழுத்து எஸ். ஆகவே முதலாவதுல இருந்து இரண்டாவது கழிச்சா விட வரும். ஆகவே முதலாவது 12, 12ல இருந்து 10 போனா 2. ஆகவே எஸ்ஸுடைய பெருமானம் என்ன? 2. இப்படியான வகையிலையும் கேள்வி வரலாம். இது உங்களுக்கு பேசிக்காக குயிக்காக சொல்லி பண்ணீங்க. ஒவ்வொரு தலைங்கமாக பார்க்கலாம்.